வெற்றிமாறன் சரி நான் கோட் பண்றேன். அவர் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு, நீ எத்தனை படம் எடுத்தாலும் யுவர் ஆஸ் குட் ஆஸ் யுவர் லாஸ்ட் ஃபிலிம். அவ்வளவுதான். அது கொஞ்சம் கொஞ்சம் லூஸான படமா இருந்தாலும் யுவர் ஆஸ் குட் ஆஸ் தட். உன்னோட லெகசி எல்லாம் அங்க கொண்டு வரக்கூடாது. நீ கடைசி என்ன படம் பண்ணங்கிறத உன்னோட கேலிபருக்கான ஒரு இம்ப்ரெஷன். சோ அது அவருக்கு தெரியும். ஆமா, நான் சோ அந்த வீக்கஸ்ட் பிலிமான்னு கேக்குறப்ப நான் அவரோட படத்தையே வச்சு பெஞ்ச் மார்க் பண்றேன். அசுரனே எடுத்துலாம் பெஞ்ச் மார்க் பண்றேன். நேத்து நாங்க பேசிட்டு இருந்தப்ப அந்த அசுரன் படத்துல இருந்த அந்த வன்மம் எக்ஸ்சேஞ்சஸ் நாங்க எப்படி இருந்துச்சுங்கிறத பேசிட்டு இருந்தோம். அது பர்ஃபெக்ட்லி நிட்டா இருந்துச்சு. அதாவது ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் சொல்றேன். என்னன்னா, வடக்குரானுக்கு சிவசாமியோட நிலம் தேவைப்படுது, அதனால சிவசாமி கிட்ட கேட்கறான். முடியாதுன்னு பக்கத்து நிலக்காரனா இருக்கிற அவன் இவங்க அந்த கேணி தள்ளி சண்டையில தான் அந்த சண்டை ஆரம்பிக்கும். சோ அப்ப வடக்குரானோட பையன் அவங்க அம்மாவை அடிக்கான்னு சொல்லிட்டு சிவசாமியோட பையன் முருகன் திரும்ப அவன் அடிக்கிறான். அதுக்காக சிவசாமி போயிட்டு அவனை தூக்கி ஜெயில வைக்கிறான். உன் பிள்ளைய உடணும்னா ஜெயில வச்சு அவன் அடிக்கிறாங்க. பிள்ளைய உடணும்னா ஊர்ல இருக்கிற காலையில மதிப்பு கையில ஒரு கணிசன் இருக்கிறான். வெளியே இருந்து முருகன் வெளியே பாக்குறப்ப, நீ என்ன அடிச்ச நான் அடிச்சேன், என் அப்பா எதுக்கு இல்ல நீ எல்லார் காலையும் விழ வச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கு போய் வடக்குரான் அடிக்கிறான். அந்த அவமானம் தாங்குறவன் அவன் முருகனை கொலை பண்றான். அதுக்கு அவன் தம்பி சிதம்பரம் போய் ரிட்டாலியேட் பண்றான். கடைசியில என்ன நடக்குது, அதுக்கு சிவசாமி என்ன முடிவெடுத்தாருன்றது கதை.